கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த செமஸ்டர் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர்ல இந்த சப்ஜெக்ட் கிடையாது, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் புக்கு போட்டிருக்காங்க. பட் என்னன்னா கொஞ்சம் அவசரமா போட்டிருக்காங்க. நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய தொடர்பே இல்லாம இருக்கும். அங்கங்க எப்படி சொல்லணும், அந்த கொஸ்டினை பத்தின அங்கங்க விஷயம் தான் எடுத்து எழுதியிருப்பாங்க, ஒரு கண்டினியூட்டி இல்லாம இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த செமஸ்டர் நம்ம தான் அதை பார்த்து புரிஞ்சு நம்ம படிச்சுக்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அந்த லேர்னிங் அண்ட் டீச்சிங் வந்துச்சு பாத்தீங்களா, கொஸ்டின் வந்து இன்டைரக்டா வந்திருக்கும். பட் என்ன நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா தான் கேட்பாங்க. நம்ம தான் ஒவ்வொரு கொஸ்டினை படிச்சதை அதை கரெக்டா நம்ம கோர்வையா எடுத்து எழுதணும். சரிங்களா? அதை முன்னாடி நான் சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து டைரக்டா கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி இன்டைரக்டா கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல நான் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் மட்டும் தான் நான் சொல்ல போறேன், அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின் மட்டும் தான் சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து யூனிட் வைஸா ஒரு 10 மார்க் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அதுல என்னென்ன தலைப்புகள் வரும், ஒரு 10 மார்க் கொஸ்டின்ல அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் இருக்கும் அப்படின்றத நான் அடுத்தடுத்து நம்ம கிளாஸ் ஜாயின் கொடுத்துருவேன். இப்போ வரைக்கும் நான் கொடுக்கல. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் போர்ஷன் முடிக்க வேண்டியிருக்கு. முடிச்சுட்டு நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் யூனிட் வைஸா ஒரு 10 மார்க்கு கீழே என்னென்ன தலைப்புகளா வரும் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் கொடுத்துருவேன். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு 10 மார்க் கொஸ்டின் படிச்சீங்கன்னா இந்த 10 மார்க் கொஸ்டின் கீழே இன்னென்ன தலைப்புலாம் இருக்கு. ஸோ கான்செப்ட் புரிஞ்சுட்டோம்னா அதுல இருந்து கொஞ்சம் ஓனா எழுதுறதுக்கு உதவியா இருக்கும். ஸோ நம்ம தலைப்புகள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் லாஸ்ட் டைம்ல வந்து அதை எடுத்து படிக்கவும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அப்படிதான் கொடுத்துருந்தேன், அது கொஞ்சம் உதவியா உங்களுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த செமஸ்டருக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். 10 மார்க் கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தோன்னே அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு நீங்க என்ன கேட்பீங்கன்னா, சார் இதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க, இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுட்டு மற்றதை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதை மட்டுமே படிச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம். இதை நல்லா படிச்சுக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுக்கிறப்ப நான் கவனமா பார்த்து தான் உங்களுக்கு எப்படின்னா எக்ஸாமுக்கு எதெல்லாம் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கவனமா பார்த்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ யூனிட் 1 குழந்தை உரிமைகள் பற்றிய கருத்து. இதுல 10 மார்க் கொஸ்டின் 3 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குழந்தை உரிமைகள் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மில்லினியம் வளர்ச்சி இலக்குகள் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மில்லினியம் அப்படி சொல்லுவது பாத்தீங்கன்னா இது 1000 ஆண்டு அப்படி சொல்லி கூட உங்களுக்கு கொஸ்டின் வரும். சோ நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சரிங்களா? ரெண்டு வார்த்தை ஒண்ணுதான். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள குழந்தை உரிமைகளுக்கான அரசு சாரா நிறுவனங்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள குழந்தை உரிமைகளுக்கான அரசு சாரா நிறுவனங்கள். இந்த 3 10 மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குழந்தைகளின் உரிமைகளுக்கான முக்கியத்துவமும் தேவையும். இது கொஞ்சம் பெரிய கொஸ்டினா இருக்கும். நீங்க தான் 5 மார்க் கேட்டா அதை ஒரு 2.5 பக்கம் 3 பக்கம் வர மாதிரி சுருக்கி எழுதிக்கணும். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, குழந்தை உரிமைகள் பற்றிய கருத்துக்கள் மற்றும் வரையறைகள். குழந்தை உரிமைகள் பற்றிய கருத்துக்கள் மற்றும் வரையறைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வரலாற்று காலங்களில் குழந்தைகளை நடத்தும் நடத்தை முறைகள். வரலாற்று காலங்களில் குழந்தைகளை நடத்தும் நடத்தை முறைகள். இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து பாருங்க யூனிட் 2 குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள். அதுல 2 10 மார்க் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டில் குழந்தைகள் பாதிப்புக்கு வழிவகுக்கும் காரணிகள் மற்றும் மூல காரணங்கள். தமிழ்நாட்டில் குழந்தைகள் பாதிப்புக்கு வழிவகுக்கும் காரணிகள் மற்றும் மூல காரணங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க,
குழந்தைகள் மீதான வன்முறையின் தாக்கமும் விளைவுகளும். குழந்தைகள் மீதான வன்முறையின் தாக்கமும் விளைவுகளும். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குழந்தைகள் மத்தியில் தற்கொலை போக்கு. சரிங்களா, நல்லா கவனிச்சுங்க. இது எப்படி டைரக்டா கேட்க மாட்டாங்க. குழந்தைகள் மத்தியில் தற்கொலை போக்குக்கான காரணங்கள் என்ன, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன, அப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். சரிங்களா, அதை வச்சுங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, குழந்தைகள் இடையே போதைப் பொருள் சார்பு. இது எப்படி கேட்பாங்கன்னா, குழந்தைகளுக்கிடையே போதைப் பொருள் பழக்கம் அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்ன, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன, அப்படிதான் கேட்பாங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஆன்லைன் முறைகேடு. ஆன்லைன் வழியாக வந்து குழந்தைகளுக்கு என்னென்ன பாதிப்புலாம் ஏற்படுது, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன, அப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அடுத்த கிளாஸ்ல பேலன்ஸ் இருக்க 3 யூனிட்டுக்கான நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.